ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, இன்றைக்கி இந்த எபிசோடு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது வரல. கங்காவோ குமரன்கிட்டே வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கான எபிசோடில் தான் இது வருமோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி வந்து கங்காட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கங்கா சூப்பரான விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ வெண்ணிலாவை பற்றி விஜய்கிட்ட சொல்லாத, உன்னோட லைஃப்பை காப்பாற்றிக்க பாரு, உன்னோட லைஃப் தான் உனக்கு முக்கியம், வெண்ணிலாவை பற்றி விஜய்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாங்க கங்கா. ஏன் சொல்லணும்? கரெக்டு தான், சொல்லாத, உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ, தெரியிறப்ப தெரியட்டும், நம்மளாம் எதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அது சரியான விஷயம். காவேரி பயத்தை வந்து போக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் கங்கா வந்து கரெக்டாக இந்த டைமில் கரெக்டாக வந்து காவேரிக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து நம்ம மறைக்கிற போய் சொல்லக்கூடாது, நம்ம வந்து உண்மையை சொல்லிடணும். விஜய்கிட்ட ஒரு நாள் தெரிய வந்தால் அவர் வந்து நம்மளை வந்து எதாவது நினச்சிப்பார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்களுக்கு இருக்குது. அப்போ கங்கா என்ன சொல்கிறாங்க? அவர்கிட்ட சொல்லலாம், ஆனால் இப்போதைக்கு வேணாம், உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் வருதில்ல, நீ வந்து அவர் பிறந்த நாளைக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற இதை யோசி அப்படின்னு சொல்லி கங்கா வந்து சொல்கிறாங்க. அது சூப்பரான விஷயம் தெரியுமா? லைஃப்பில் யாரோட லைஃப்பை நம்ம லைஃப்பாக இருந்தாலுமே, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே தன்னோட லைஃப்பை காப்பாற்றிக்கணும், தான் நல்லா இருக்கணும், நம்ம அவங்க உண்மையை சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசித்து பயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் காவேரி இருக்காங்க. ஆனால் கங்கா சொல்கிறது கரெக்டு, சொல்லாமல் விட்டுரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி விட்டுறது தான் கதைக்கு நல்லாயிருக்கும், காவேரிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளோட சைட்லேருந்து. காவேரி அழுகிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அழுகாதீங்க காவேரி, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது தான். அங்கே குமரன் வந்து அந்த காம்படிஷனில் போய் வந்து செலக்ட் ஆகிட்டு வந்துட்டார். அதை வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு. அவர் சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து வீட்டுக்கு வந்தோடனே இது டெய்லரிங் ஷாப்புக்கு வந்தோடனே வந்து கங்கா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு.